ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சாமி ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அலைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே தான் வந்து கலசம் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கலசம் வந்துட்டு தேர்ஸ்டே தான் வந்து நாங்கள் சாமி அழைச்சிட்டு வந்தோம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, ஸோ 3 நாள் வைக்கலாம் அப்படின்ட்டு. தேர்ஸ்டே வந்துட்டு 6 to 7 நல்ல நேரம். ஸோ மணப்பலகை ஃபுல்லாக எடுத்து அதெல்லாம் வாஷ் பண்ணி கோலம் போட்டு குங்கும சந்தனம் பொட்டு வச்சு அச்சதை வச்சுட்டு அப்புறம் அது சுற்றிலையும் வந்து வெத்தலை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பச்சரிசி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கலசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கலசத்துக்குள்ளே நான் என்னென்னலாம் போட்டேன் அப்படின்னா பச்சரிசி, வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் காயின் வச்சுருந்தேன். நீங்கள் ₹1 காயின் வைக்கலாம். ஸோ இல்லை கோல்டு காயின், சில்வர் காயின் எது வேணாலும் வைக்கலாம். ஒரு லெமன் வச்சுருந்தேன். கிராம்பு 3 கிராம்பு, ஏலக்காய் 5 ஏலக்காய் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காதோல கருமணி வச்சுட்டு மஞ்சக்கொம்பு, ஜாதிக்காய், ஸோ இந்த மாதிரி 9 பொருள் வச்சேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு மேலே வந்து தேங்காய் நல்லா மஞ்சள் தடவி வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாமி முகம் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப தேடி தேடி பார்த்து வாங்கினேன் இந்த சாமி முகம் வந்து. ஸோ இதை பார்த்துட்ருக்கிறவங்க சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரியான அலங்காரங்கள், சாமிக்கு வந்துட்டு எந்த மாதிரி புடவை, எனக்கு வந்து ரொம்ப பார்த்ததில் வந்துட்டு இது வந்து ப்ளவுஸ் பிட் தான். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் வந்து நான் சாமி வைக்கிறேன். ஸோ அதனால் ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த அலங்காரம் ஃபுல்லாமே எனக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் வந்து நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். சாமி வந்துட்டு அந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாமியை வந்துட்டு லக்ஷ்மி வந்து வெளியிருந்து தான் நம்ம வந்து உள்ளே அழைச்சிட்டு வரணும். ஸோ அவங்களுக்கு தேவையான இந்த பூஜை ஜாமானுங்கள்லாம் வந்து நான் வெளியே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் பிட் வச்சு மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து காதோல கருமணி அந்த ஃபுல்லாக அந்த பேக்கெட்டோடு இருக்கும் செட்டாக, அது வளையல், பூ, அதுக்கப்புறம் மெஹந்தி கோன், ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா மாதுளம்பழம், பால் பாயாசம், அப்புறம் நட்ஸு, ஸோ இதெல்லாம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மனை வந்துட்டு தீபதூப ஆராதனைகள்லாம் காமிச்சு நம்ம வந்துட்டு நெய்வேத்தியங்கள்லாம் படைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மங்களாரத்தி காமிச்சு அக்ஷதை போட்டு பூ எல்லாம் போட்டு நம்ம வந்து சாமியை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரோம். சாமி வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது நிறைய சாமி பாட்டுகள்லாம் பாடி நம்ம வந்து சந்தோஷமாக வந்து சாமியை உள்ளே கூட்டிகிட்டு வரணும். ஸோ நான் வந்துட்டு இந்த லக்ஷ்மி வாரும் அம்மா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நான் டிவியில் ப்ளே பண்ணி விட்டுட்டு நாங்களும் பாடி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம விநாயகர் தான் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு விநாயகர் வந்துட்டு நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கெல்லாம் காமிச்சு சாமியை உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ நான் வந்துட்டு சாமி வந்து 3 days வந்து வச்சுருந்தேன். லைக் தேர்ஸ்டேவே வந்துட்டு நாங்கள் வந்து சாமியை அழைச்சிட்டு வந்தோம். அண்ட் ஃப்ரைடே ஒரு நாள், அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்துட்டு புனர் பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் சாமி ஃபுல்லாக கலசமெல்லாம் இது பண்ணியாச்சு. அந்த 3 நாளுமே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி பிரசாதம் வந்து நான் காலையில் சாயங்காலம், ஸோ 2 வேளையுமே நான் வந்து பிரசாதம் வச்சுருந்தேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிரசாதம் வந்துட்டு உங்களால் முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் செய்யலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்துட்டு நான் காலையில் நம்ம எந்திரிச்சோன்னே குளித்து ரெடியாகி அண்ட் தென் வந்துட்டு நான் பிரசாதம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரசாதம் வந்து நான் சாமிக்கு என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னா லெமன் ரைஸ், தயிர் சாப்பாடு, வடை, பாயாசம், பொங்கல், ஸோ 5 விதமான இது செஞ்சிருந்தேன் பிரசாதம்.
ஸோ அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நான் ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம், அந்த கயிறு, ஸோ அதோட அதுக்கப்புறம் வளையல் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன் வரலட்சுமி நோம்புக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு வரலட்சுமி நோம்பு செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.